இருக்கு சார். ஓகே. சூப்பரா இருக்கு. ஓகே. ஆல் கிளியர். ஓகே. ஓகே, நம்ம ஆரம்பிப்போமே. நேரத்தை என்ன சொல்றாங்க. உம், சென்னை மலேசியா வந்தோட அது எனக்கு தமிழ் மறந்து போயிருது. திரும்ப வாங்க, நாங்க ஞாபகப்படுத்திட்டோம். அடிக்கடி அது சென்னை வந்திருக்கேன். உம், உம், வெல்கம் சார். ஸ்டார்ட். சென்னைக்கு நாளை நாளை நாளைக்கு ராத்திரிக்கு நம்மளுக்கு சென்னைக்கு ஃப்ளைட்டு மறுபடியும் சென்னையில் எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு ஒரு ஆவலா இருக்கும். ஓகே, எல்லோருக்கும் மாலை வணக்கம். நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து, மலேசியாலேருந்து, ஆந்திரா, தெலுங்கானாலேருந்து கூட எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷம். நம்ம வால்டன் பயணத்தில் போயிட்டே இருக்கோம். இந்த 2025 ஜனவரியில் ஆரம்பிச்சு இப்ப நவம்பர் நவம்பர் முடிகிற கட்டத்தில் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பருக்கு போறோம். டிசம்பர் போய் அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2026 வந்து சேரும். ஆனா இந்த இந்த பயணம் இது ஆரம்ப காலகட்ட பயணம். போய்கிட்டே இருக்கணும் நம்ம. நம்மளுடைய நோக்கம், ஆசைகள், கனவுகள், கடமைகள் நிறைய இருக்கிறதுனால இந்த பயணத்துல போய்கிட்டே இருக்க போறோம். இன்னைக்கு இந்த நியூ ஓரியன்டேஷன் ஒர்க் ஷாப் எதுக்குன்னா, வால்டன்ல நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது நார்மலா நம்ம நெட் காமர்ஸ் செமினாவா அப்படியே கேட்டுட்டு இருப்போம். வால்டன் அது ஒரு வேகமா போயிட்டு இருக்கும்போது இது இன்னொரு கண்ணோட்டம். வால்டன் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியுறதுக்கு. ஸோ நம்மளோட பெரிய நோக்கம் என்னன்னா, டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப் குளோபலி. நம்மளுக்கு யாரெல்லாம் யாரெல்லாம் வால்டனை சான்று வராங்களோ அவங்க வாழ்க்கை மாறணும். அது யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, யார் யாரா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இந்த வால்டன் உலகத்தில் கால் எடுத்து வைக்கிறீங்களோ ஏதாவது ஒரு நல்ல முறையில வாழ்க்கையில் மாற்றங்கள் வரணும். அதான் நம்மளோட அடிப்படை வால்டனின் நோக்கம். உங்க வாழ்க்கை மாறணும். சிலர் கேட்பாங்க, அஹ், எதுக்காக மாறணும், எங்க மாறணும்? நம்மளுக்கு இந்த பாசிட்டிவ் மாற்றமும் நெகட்டிவ் மாற்றமும் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கு, மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி மாற்றங்கள் வர்றது இல்லை. ஸோ வால்டன், யாரெல்லாம் வால்டன்ல கால் எடுத்து வைக்கிறீங்களோ நிச்சயமாக நிச்சயமாக உங்களுக்கு மாற்றங்கள் வந்து சேரும். அப்ப வால்டன் மாற்றத்துக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அஸ்திவாரமா இருக்கும். அப்ப வால்டன் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். வால்டன் நம்ம குடும்ப வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும்னா, வால்டன்னா என்ன? யாரு வால்டன்? வால்டன் என்ன செய்யும்? நீங்க பார்க்கும்போது வால்டன் சில ஒரு நிறுவனம் பார்க்கலாம். எனக்கெல்லாம் வால்டன் ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடர், தீர்வு கொடுக்கிற ஒரு நிறுவனம்னு கூட சொல்லலாம். உங்க வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு, வாழ்க்கையின் பிரச்சனைன்னு சொல்லும்போது நம்மளுக்கு பிரச்சனைகள் இல்லாத மனிதரே அல்ல. சிலருக்கு சின்ன பிரச்சனையா இருக்கும், சிலருக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளா இருக்கும். சிலருக்கு சின்ன பிரச்சனை பெருசா தெரியும், சிலருக்கு பெரிய பிரச்சனை சின்னதா தெரியும். ஆனா வாழ்க்கைன்னு சொன்னாலே 1000 பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நீங்க பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் சிலர் கடந்து வந்திருப்போம். சிலர் இந்த பிரச்சனைகள முழுவிக்கிட்டு இருப்போம் இப்ப. ஆனா ஒண்ணு மட்டும் நித்தியம், பிரச்சனைகள் இருந்துகிட்டே தீரும். அப்ப வால்டன் உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு. இப்ப பிரச்சனைன்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் பொதுவாவே கூட்டி கழிச்சு பார்த்தா நீங்க எப்படி போய் எந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துலதான் இருக்கும்.
நம்மளோட பிரச்சனை ரெண்டே விஷயம் தான். இதை தாண்டி போறதெல்லாம் சின்ன பிரச்சனை. பெரிய பிரச்சனை இது ரெண்டு. ஒண்ணு ஆரோக்கியம். நோயில்லாத நோயில்லாத வாழ்வு குறையற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஆரோக்கியமா இருக்கிறதே அது ஒரு போராட்டமா இருக்கு. நிறைய விஷயங்கள், நிறைய அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள். அடுத்தது பாத்தீங்கன்னா பொருளாதாரம். சிலருக்கு பொருளாதாரம், பணம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்காது. சிலருக்கு ஆரோக்கியம் இருக்கும், பணம் இருக்காது. ஆனா சிலருக்கு ரெண்டுமே இருக்காது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வால்டன்ல உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பார்க்கறோம்னா, இந்த ஆரோக்கிய பிரச்சனையை பத்தி பார்ப்போம். ஹெல்த் இஷ்யூஸ் யாரா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஆரோக்கிய பிரச்சனை இருந்தே தீரும். கேன்சர்ல இருந்து ஒரு பெரிய கேன்சர், ஹார்ட் ப்ராப்ளம்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு தலைவலியாச்சும் இருக்கும், ஒரு முட்டி வலியாச்சும் இருக்கும். நீங்க பாருங்க, எல்லாம் வீட்லயும், வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லும் போது வீட்டுக்கு வீடு நோய் இருக்கும். எல்லாரும் வீட்டுக்கு போன முன்னெல்லாம் நண்பரை பார்த்தா நம்ம பார்ப்போம், பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, எப்படி படிக்கிறாங்க, எங்க இது வரும். இப்பெல்லாம் நண்பர்களை பார்த்தா சுகர் எவ்வளவு இருக்கு, கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்கு, பிபி எவ்வளவு இருக்கு, அந்த அளவுக்கு நோய் முக்கியத்துவமா போயிடுச்சு. எனக்கு இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா, இப்ப மலேசியாவில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல், 24 ஹவர்ஸ் கிளினிக் அதிகமா வந்துட்டு இருக்கு. இது வளர்ச்சிங்கல்ல, நோயோட வளர்ச்சி, ஆரோக்கியத்தை வளர்ச்சி அல்ல. இந்தியாவிலும் அப்படிதான். சென்னையில பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு பஞ்சம் இல்லாம இருக்குது. பார்க்குற இடத்துலலாம் ஹாஸ்பிட்டல். இது வளர்ச்சியே அல்ல, இது நோயின் வளர்ச்சி, ஆரோக்கியம் வளர்ச்சி அல்ல. இந்தியாவில் கூட பாருங்க, இப்ப வேர்ல்ட்ல நம்பர் 1 சுகர்ல இந்தியா. கேன்சர், முன்னெல்லாம் கேன்சர் கேள்விப்படும், தூரத்துல யாராவது ஒரு ஆளுக்கு கேன்சர் வரும். இப்ப தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்களுக்கு அதாவது ஃபேமிலி சரித்திரத்துல கேன்சர் இல்லாதவங்களுக்கெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம். இப்ப இந்த ஹார்ட் பேஷண்ட்லாம் பார்த்தோம்னா 20 வயசுல ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், 30 வயசுல ஹார்ட் ப்ராப்ளம்ல இறந்து போறாங்க, ஹார்ட் அட்டாக் வருது. இதெல்லாம் நார்மலா போச்சு, சாதாரணமா. முன்னெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம்னு சொன்னாலே குறைஞ்சது 50 வயசு இருக்கணும். இப்பெல்லாம் ஹார்ட் இருந்தாலே ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்றாங்க. மென்டல் டிஸார்டர், ஸ்ட்ரெஸ், நிறைய விஷயங்கள். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த புது புது நோயெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பழைய நோயின்னு சொல்லுவோம். ப்ரெஷர்லாம் புது புது நோய், பேர் இல்லாத நோயெல்லாம் வருது, நம்பர் வைக்கிறாங்க. H1N1 புதுசா ஒரு நோய் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப ஒரு போன வாரம் தான் பாக்குறேன், ஏதோ ஒரு ஊர்ல அந்த பிரெயினை சாப்பிடுற ஒரு பாக்டீரியான்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கேள்விப்படாத நோய். கோவிட்லாம் ஒரு இப்பதான் கோவிட பத்தி கேள்விப்பட்டோம், இதுக்கு முன்னால இல்ல. புது புது நோய் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? இதுல இருந்து நம்மளுக்கு இப்படி தப்பிக்கிறது தீர்வு இருக்குதா? இதுவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏறக்குறைய 70,000 நச்சு பொருளுக்கு எக்ஸ்போஸ். தண்ணி, நான் இந்தியாவுக்கு வந்தாலே பாட்டில் தண்ணி இல்லாம இருக்க முடியாது, பயமா இருக்கும். இது டேப் வாட்டர் குடிக்க பயமா இருக்கும். ஏர் பொல்யூஷன். இந்த மாதம் டிசம்பர்ல, நவம்பர், டெல்லிக்கு மாஸ்க் போடாம போக முடியாது. API ஹையா இருக்கு, மோசமா இருக்கு, வெளியே போனா மூச்சு விடாதுங்கன்னு சொல்றாங்க.
அந்த அளவுக்கு ஏர் பொல்யூஷன். நம்மளோட வெஜிடபிள்ல பார்த்தோம்னா மருந்து எல்லாம் நிறைய இந்த கறியில, மீட்ல, கோழி, ஆட்டிறைச்சில ஹார்மோன்ஸ், மருந்து மாத்திரைகள். இப்போ மருந்து மாத்திரைகள் நீங்க ஒரு கிளினிக்கு போனா அள்ளி கொடுக்குறாங்க, பஞ்சமாம கொடுக்குறாங்க. எந்த மாத்திரையா இருந்தாலும் ஒரு ட்ரக்ஸ்ன்னு சொன்னாலே அதுக்கு ஒரு சைட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த நச்சு பொருள் உடல்ல அதிகமா இருந்து சைலண்ட் கீலரா இருக்கு. நம்மளுக்கு தெரியாம நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அன்றாடம் இது கொண்டு வருது. அடுத்தது ஹெட்போன், இந்த மேக்னெட்டிக் ரேஸ், இதெல்லாம் நம்ம தப்பிக்கவே முடியாது. இது கடந்தே தீரணும். அப்ப இதுக்கு தீர்வு என்ன? இதுக்கு தீர்வு என்ன தேடிட்டே இருக்கும். இன்னும் போது சொன்னா நம்ம சாப்பிடுற உணவு. சில பேர் சொல்லுவாங்க, சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் மாதிரி வருமா, சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் சாப்பாட்டு மாதிரி வருமா? நீங்க பாத்தீங்கன்னா பிரியாணி வாளியில பக்கெட்ல சாப்பிடுறாங்க. இந்த இந்தியால வெஜிடபிள்ஸ் பார்க்கறது கஷ்டமா இருக்கு. உணவெல்லாம் இனிப்புலாம் ஒரு ஸ்வீட் கடைக்கு போனாலே உங்களுக்கு சுகர் இருக்கோ இல்லையோ டக்குன்னு ஏறிடும். அவ்வளவு ஹெவியான சாப்பாடு, எண்ணெய். சோ இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தோம்னா பயமா இருக்கு. அதனாலதான் உலகத்திலே இந்தியாவில் பார்த்தோம்னா இப்ப இந்தியாவில் சுகர்ல கிங் நம்பர் 1. இது காரணம். இதுக்கு தீர்வு இல்லையா? சுகர் ப்ராப்ளம், சுகர் மட்டுமா, ஹைப்பர் டென்ஷன், பிபி. அதனாலதான் ஏதோ சென்னையில இந்தியாவில் போனா எல்லாம் கத்தி பேசிட்டு இருப்பாங்க, சண்டை போடுற மாதிரி இருப்பாங்க, டென்ஷனாவே இருப்பாங்க, அடிச்சு பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு பிபி ஹையா இருக்கு. நிம்மு எவ்ரி மினிட் 3 பேருக்கு ஸ்ட்ரோக். ஒரு வருஷத்துக்கு 2 கோடி, 20 மில்லியன், 2 கோடி, 10 லட்சம், 20 மில்லியன் பீப்புள் ஒரு வருஷத்துக்கு ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக்லாம் வந்தா நீங்க பாத்தீங்கன்னா படுக்கையா இருக்கணும், கை தூக்க முடியாது, சாப்பிடுற கையிலே கழுவணும், நிறைய விஷயங்கள். இது நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இப்போ இந்த மீட்டிங் 15 நிமிஷம் ஆச்சு, 45 பேத்துக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. 6 பேர்ல ஒரு ஆளு ஸ்ட்ரோக்ல இறந்து போறாங்க. இது இது உண்மையா நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். கேன்சர், நீங்க பாருங்க, கேன்சர் அவங்க தெரப்பியே 4.5 லேக், டார்கெட்டட் தெரப்பி 9.5 லேக், ஏர்லி ஸ்டேஜ்ல. அது இது அந்த அளவுக்கு 4 பேத்துல ஒரு ஆளுக்கு கேன்சர் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு யோசிக்கும் போது பயமா இருக்கு. அவங்க 10 பேர்ல 10% இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில கேன்சர் வரும். 10% பெரிய விஷயம். இந்தியா வந்து 1.4 பில்லியன் பீப்புள்னா 143 மில்லியன். எனக்கு தமிழ்ல அது அந்த கணக்கு எவ்வளவு வரும்னு தெரியல, எவ்வளவு பூஜ்ஜியம் வரும், சைபர் வரும்னு கூட தெரியல, அவ்வளவு பேரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நான் கர்ணன் போல கவச குண்டலத்தோட பிறந்திருக்கேன், எனக்கு வராதுன்னு ஒரு மூட நம்பிக்கை. அது மட்டும் இல்ல, நீங்க பாருங்க, இந்த நோய் வர்றது பார்த்தோம்னா இந்த நோய்க்குள்ள செலவு கடந்த 5 வருஷத்துல 100% இந்த செலவு ஏறி இருக்கு. நம்ம வருமானம் ஏறல, ஏற்கனவே பொருளாதார பிரச்சனை. இப்ப இதே ஏதாவது ஒரு நோய் பிரச்சனை வந்தா நம்ம என்ன செய்யறது? அதனால்தான் என்ன சொல்றாங்கன்னா,
நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம். நம்மளுக்கு முக்கியமானது வாழ்க்கையில ஆரோக்கியம். ஏதாவது செஞ்சு ஆகணும். அதனாலதான் நீங்க என்ன சொல்லணும், நல்ல வாழ்க்கை வாழணும். எக்ஸசைஸ் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம 145 பேர் இருக்கோம். யாரெல்லாம் உடற்பயிற்சி செய்யறாங்க, எக்ஸசைஸ் வாரத்துல 3 நாளாச்சும் ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் செய்யறீங்களா? நீங்க சாப்பிடுற உணவு, குடிக்கிற நீர், சார் தண்ணி குடிங்க நிறைய. இல்ல சார், நான் அதனால டாஸ்மாக்ல போய் 2 போத்த கட்டாயம் குடிச்சிடுறேன். அந்த தண்ணி இல்ல, சுத்தமான நீர். அப்புறம் அடுத்தது சத்து உணவு. சோ நீங்க சத்து உணவு எடுத்தே தீரணும். ஏன்னா இப்ப இருக்கிற உணவுல சத்து இருக்காது. இப்ப இருக்கிற உணவுல நியூட்ரிஷன் இருக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம எடுக்கிற உணவை சரியா எடுக்கணும். அது அப்ப ஏன் வால்டனுக்கு வரோம்? வால்டன் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு தீர்வு. அது அடுத்தது நம்ம பேசுவோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதாரம். பணம் பத்தும் செய்யும். முக்காவாசி பிரச்சனைக்கு தீர்வே பணம் தான். இன்னைக்கு பணம்னு சொல்லும்போது நம்மளுக்கு நிறைய பணம் பற்றாக்குறை, கடன், விலைவாசி, தீர்வு இல்லாத ஒரு என்ன சொல்றாங்கன்னா, அது வருமா வராதான்னு கூட தெரியாது. வருதும் தெரியல, போறதும் தெரியல. இந்த கையில இப்பதான் வந்த மாதிரி இருக்கும், போயிரும். சில நேரத்துல பணம் ஏதோ ஒரு சூழ்நிலையில வருது, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். நம்மளுக்கு வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஆண்டு, மாதத்துக்கு மாதம் இந்த பணம் கையில தங்குறதே இல்லை, பத்தாம போகுது. எது நீங்க பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு 2024ல நம்மளுக்கு 2 லேக் வருமானம் வருதா, 2 லட்சம் வருது. ஆனா இந்த ஆண்டு 2 லட்சம் வரும்போது செலவு அதிகமா இருக்கு, விலைவாசி அதிகமா இருக்கு. சோ இது தீர்வு இல்லாத நிறைய பண பிரச்சனை நம்மளுக்கு. அடுத்தது இஎம்ஐ. கூடிய சீக்கிரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால வெங்காயம்லாம் இஎம்ஐல வாங்குவாங்க. இப்ப எதெல்லாம் எல்லாமே இஎம்ஐ தான். இப்போ நிறைய நிறைய பேரு வேலை செய்யற காரணம், சம்பாதிக்கிற காரணமே இஎம்ஐ கட்டுறதுக்கு. அது ஆண்டுக்கு ஆண்டு இந்த இஎம்ஐ நம்மள அப்படியே அமுக்கிட்டே போகுது. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இஎம்ஐக்கு இஎம்ஐ தீர்வு எப்படின்னா சாவுல இருக்கு, இறந்த பிறகுதான் இந்த இஎம்ஐ. அதுக்கு என்ன, இறந்தோட இந்த இஎம்ஐ அப்படி குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போயிடும். நம்ம இந்தியால விலைவாசி நல்லா யோசிச்சு பண்ண. 5 வருஷத்துக்கு முன்னால 2020ல இருந்து இப்ப 2025ல இதெல்லாம் விலைவாசி ஏறி இருக்கு. அன்றாடம் சர்வ இந்த நார்மல் அன்றாடம் பயன்படுத்துற பொருள் ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த விலைவாசி ஏற நம்ம பார்த்தோம்னா நம்ம சம்பளம், நம்ம வருமானம் அந்த விலைவாசி ஏறுற அளவுக்கு இருக்காது. அது பாட்டு ஏறிக்கிட்டே இருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் சொன்னாங்க, ஜிஎஸ்டி இறங்கிருச்சுன்னு. தோசை விலை இறங்கல சார், இட்லி விலை இறங்கல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 1000 ரூபீஸ் எடுத்துட்டு நீங்க என்ன வாங்க முடியும்? அந்த அளவுக்கு விலைவாசி வந்துட்டு இருக்கு. இந்த விலைவாசி இது ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா, 10 பேர்ல 7 பேத்துக்கு இந்த பாதிப்பு இருக்கு. அதாவது 70%. 70%. இப்ப இன்னைக்கு 150 பேர் இருக்கோம்னா இங்க நம்மளுக்கு ஏறக்குறைய 100 பேருக்கு இந்த பொருளாதார தாக்கம். பாருங்க, இதே நம்ம 70%. உங்களுக்கு நிச்சயமா தெரியும். உணவு விலை, எல்லா விஷயமும் அன்றாடம் இது நியூஸ்ல பாக்குறோம்.
எல்லாம் அஹ், என்ன சொல்லுவாங்க, அரிசியிலேருந்து மிளகாத்தூள் இருக்கும், மைதாலேருந்து எல்லாம் எல்லாமே ஏறிக்கிட்டே இருக்கு. ஆயில், பெட்ரோல் விலை, வீட்டு விலை, வீடு மிடில் கிளாஸ் வீடு வாங்குறதுக்கு கஷ்டம் முடியாது. அப்ப நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லோருக்கும் எல்லோருக்கும் இந்த பணம் பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கு எல்லோருக்கும். இன்னைக்கு நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இங்க எவ்வளவு பேர் இருக்கோம்? இந்த 150 பேத்துக்கும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு அன்னைக்கு ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தாரு, சார் பிள்ளைங்க நல்லா படிச்சாலும் பணம் பிரச்சனை, பிள்ளைங்க நல்லா படிக்க பணம் பிரச்சனை, படிப்புக்கு செலவு, விலைவாசி எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்கு. அப்ப எதுக்காக வால்டேன்ல இருக்கோம்? உங்களுக்கு உங்க பொருளாதாரத்துக்கு தீர்வு எங்க வரும்னா வால்டேன்ல இருந்து வரும். சரியான தீர்வு. ஏன்னா நம்ம இந்த தீர்வு தான் தேடிட்டு இருக்கோம். எப்போ நம்மளுக்கு இது இந்த பிரச்சனை இல்லாம இருக்கும், இந்த தீர்வு, இந்த ரைட் சொல்யூஷன், அதுக்காக தான் வால்டன். இப்ப வால்டனை பார்ப்போம். எப்படி இந்த 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 நிறுவனம், வால்டன் என்ற நிறுவனம் நம்மளுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு. A good company might be right for you. இது வால்டன் நான் அடிக்கடி நான் சொன்னேன், இதான் மிக சிறந்த நிறுவனம் இல்ல. வால்டன் பொருத்தமான கம்பெனி. இது கல்யாணம் பண்ணும்போது பொருத்தம் பார்ப்பாங்களா, வால்டன் எடுத்துக்கிட்டா 10 பொருத்தமும் நம்மளுக்கு, நம்ம தீர்வுக்கு இந்த 10 பொருத்தமும் வால்டன் வரும். இது தி பெஸ்ட் கம்பெனி இல்ல, ஆனா நம்மளுக்கு பொருத்தமான கம்பெனி வால்டன். ஸோ இது ரைட் கம்பெனி. பொருத்தமான கம்பெனி எப்பயும் சரியா இருக்கும். ஸோ வால்டன்ல இருந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஒண்ணு, ஆரோக்கியத்திலிருந்து பொருளாதாரம் இருக்கும், உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஆரோக்கியம் நம்மளுக்கு. அடுத்தது கடன் இல்லாத வாழ்க்கை. கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் கடன் இருக்கும். சேமிப்பு, எதிர்காலத்துக்கு சேமிப்பு. இந்த சேமிப்பு என்ன செய்யும்னா, எதையும் தாங்கும் இதயம். எப்போ ஒருத்தருக்கு வருமோ, எப்ப அவர் பேங்க்ல 20 லட்சமோ 30 லட்சமோ இல்லைன்னா 1 crore இருக்கோ, அப்ப உங்களுக்கு இது எதையும் தாங்கும் இதயம் இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட், பேங்க்ல உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் இருக்கு, இல்லைன்னா 50 லட்சம் ரூபாய் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ருபீஸ் இருக்கு. உங்க நகை எப்படி இருக்கும்? உங்க பேச்சு எப்படி இருக்கும்? உங்க குடும்பம் உங்களை எப்படி பார்ப்பாங்க? இதே 1 crore இருக்கா, இந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும்? அப்ப நீங்க நெஞ்சு தூக்கி நடணும். அப்பதான் சொல்லுவாங்க, எதையும் தாங்கும் இதயம். எது வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, என்னால தாக்கு பிடிக்க முடியும்னு. ஏன்னா பணம் இருந்தால். ஸோ வால்டன்ல உங்களுக்கு எதிர்க்கா. அடுத்தது சொத்து, சொந்த காரு, சொந்த வீடு, இதெல்லாம். ஸோ வால்டன் த ரைட் பிஸ்னஸ், பொருத்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு. இது யாரா இருந்தாலும் சரி, நீங்க இல்லத்தரசியா இருக்கலாம், ரிட்டையரியா இருக்கலாம், பார்ட் டைமா செய்யறவங்களா இருக்கலாம், உங்களுக்கு இது. ஸோ வால்டன் உங்க கனவை, உங்க கனவு என்னவா இருந்தாலும் சரி, என்ன கனவா இருந்தாலும் சரி, கனவை நினைவாக்குற வாகனம் வால்டன். உங்க கனவை நினைவாக்க கூடிய ஒரு வாகனம் வால்டன். இது உங்களை மட்டும் இல்ல, இது உண்மையா ப்ரூவன் அச்சீவ்மெண்ட். நிறைய பேத்தோட கனவு வால்டன்ல நினைவா இருக்கு. 1 2 இல்ல, ஒரு நாடு 2 இல்ல, 10 நாட்டுல நிறைய பேர் கனவை நினைவாக்க ஓடிட்டு இருக்காங்க வால்டன் மூலியமா. உங்க கனவும், உங்க கனவானா இருக்கலாம், எனக்கு பொருளாதார பிரச்சனை, என் பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு வேணும், அந்த கனவு கூட நினைவாகும். நான் ஆரோக்கியமா இருக்கணும், அந்த கனவு நினைவாகும். வீடு எனக்கு வேணும், அந்த கனவு நினைவாகும். உலகத்தை சுத்தணுமா, அந்த கனவு கூட இங்க நினைவாகும். உங்க கனவு நினைவாகிற வாகனம் வால்டன், என்னவா இருந்தாலும் சரி.
ஸோ இது மலேசியால மட்டும் இல்ல, இந்தியால கூட நிறைய பேர் ஜேசி ரெட்டி, மேடம் பேத்தா, இவங்கெல்லாம் அது ஒரு ஒரு படியா எடுத்துட்டு வராங்க. நிறைய பேர் இருக்காங்க. மிஸ்டர் சிவராமன், பஷீர், மாலசெட்டி, அப்துல் கதீர், இன்னும் நிறைய லீடர்ஸ். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த லீடர்ஸ்லாம் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க முதல் படி எடுத்துக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு தெரியும், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் இந்தியால. போக போக சிறு கனவு நினைவாகுனா பெரு கனவும் நினைவாகும் வால்டன்ல. அப்ப வால்டன்ல நீங்க பாத்தீங்கன்னா தலைவலி இல்லாத வியாபாரம். என்ன காரணம்? உங்களுக்கு முதலீடு, பெரிய முதலீடு தேவையில்ல. ஒரு 1 crore, 50 லட்சம், 10 லட்சம் நீ ரிஸ்க் இல்ல. என்ன காரணம்? நீங்க உங்க சின்ன முதலீடு, நீங்க முதலீடே இல்ல. உங்க ஆரோக்கியத்துக்கு பொருள் வாங்கி நீங்க பயன்படுத்தினாலே வால்டன்ல நீங்க லைஃப் லாங் ஏஜென்ட். எதுக்காக பொருள் வாங்குறாங்க? இது முதலீடே இல்லையே. என்னத்துக்கு வாங்க? நம்ம வால்டன்ல VR4 வாங்குறோம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, நல்லா இருக்கிறதுக்கு நீங்க பொருள் வாங்குறீங்க. அப்ப நீங்க ஏஜென்டா இருக்குங்க. உங்களுக்கு இங்க 4 பேரை வச்சு சம்பளம் கொடுக்கணும் வேணும். நோ நீட் கிரெடென்ஷியல் சொல்லுவாங்க. அதாவது பேக்ரவுண்ட் என்னவா இருந்தாலும் சரி. ஓகே, இங்க கடன் வாங்கி தான் இந்த பிசினஸ் செய்யணும். லோன்லாம் தேவையில்லையே. லோன் தேவையில்ல. ஓகே, பொருள் ஹோல்சேல்ல பார்த்தீங்கன்னா நோ டெலிவரி. நீங்க பொருள் வாங்கும்போது உங்களுக்காக கம்பெனி, நோ வேர் ஹவுஸ், நோ பேப்பர் ஒர்க். ஸோ இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா தலைவலி இல்லாத வியாபாரம். உங்களுக்கு ஆஃபீஸ் வேணுமா? கம்பெனி ஏற்பாடு. வேலை செய்யறவங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் வால்டேன் ஏற்பாடு பண்ணுது. நிறைய விஷயங்கள். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் இங்க? பொருளாதார வெற்றி, சுதந்திரம் சொல்லுவாங்க, ஃபைனான்சியல் ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடம், ஆரோக்கியமான வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, எதிர்காலத்துக்கு சேமிப்பு, அங்கீகாரம், ஒரு தொழில் அதிபர், இண்டிபெண்டன்ட் பிசினஸ் ஓனர். அது மட்டும் இல்ல, இந்தியாவில மட்டும் இல்ல, நீங்க இன்டர்நேஷனல் பிசினஸ் செய்யறதா இருந்தா கூட உங்களுக்கு அந்த ரிவார்ட்ஸ் கிடைக்குது. சொந்த காரு, அதாவது சொந்த காருன்னு கூட நீங்க வாழ்க்கையில ஒரு கனவு, லக்ஸரி கார்ஸ் எடுக்கலாம். சொந்த வீடு, ஹாலிடேஸ், ட்ராவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எல்லாமே உங்களுக்கு வால்டேன் மூலியமா கிடைக்கும். அப்ப நீங்க பார்த்தா வால்டேனோட நோக்கமே, நம்மளோட நோக்கமே சராசரி மனிதர்கள் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, அதிகமான வருமானம் எடுக்கணும். யாரெல்லாம், எந்த மதமா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, என்ன வயதா இருந்தாலும் சரி, உங்க நம்மளோட வாழ்க்கையோட நோக்கம் பாருங்களேன். நீங்க அதிகமா பணம் சம்பாதிக்கணும். நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்கணும். டு மேக் லைஃப் பெட்டர். யாருக்கெல்லாம் முதல்ல சொன்னேன், யாரெல்லாம் வாழ்க்கையை சார்ந்து தொடுறாங்களோ அவங்க வாழ்க்கை மாறும். அது வாழ்க்கையினுடைய நோக்கம் மட்டும் இல்ல, நம்ம ஃபவுண்டர் டாக்டர் இஸ்மாயில் சானியோட நோக்கமும் அதுதான். சராசரி சராசரி மனிதர்களோட வாழ்க்கை தரம் மாறணும். சராசரி மனிதர்களோட பொருளாதாரம் மாறணும். சராசரி மனிதர்களோட வருமானம் மாறணும். அவங்களோட கனவு வாழ்க்கையோட ஆரோக்கியமா வெற்றியா இருக்கணும். இதான் ஃபவுண்டரோட நோக்கமே. நம்ம நோக்கம் இந்தியாவில நம்பர் 1, உலகத்துல நம்பர் 1 அதெல்லாம் இல்ல. யாரெல்லாம் வாழ்க்கையை தொடுறாங்களோ, சான்று வராங்களோ, அவங்க வாழ்க்கை ஆரோக்கியத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி மாறணும்.
ஸோ நம்ம ஃபவுண்டர்னு எடுத்துக்கிட்டாலே நீங்க பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் வந்து நிறைய இன்னைக்கு ஒரு பெருமை என்ன பெருமைனா நம்ம ஃபவுண்டர் பிரசிடென்ட் டாக்டர் இஸ்மாயில் சானி அவர் ஒரு நிறைய அங்கீகாரம் இந்த பிராண்ட் லாரியட் அவார்ட்னு சொல்லும்போது இந்த பிராண்ட் லாரியட் அவார்ட் வந்து அஹ், ஏறக்குறைய 80 நாட்டுல கொடுத்துருக்காங்க. 500 நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. 2000 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 2000 பேர்ல வந்து 80 நாட்டுல 2000 பேருக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபவுண்டர் டாக்டர் இஸ்மாயில் ஒரு ஆளு. யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த பிராண்ட் லாரட் அவார்ட் வந்து 80 நாட்டுல கொடுத்துருக்காங்க. இந்த 80 நாட்டிலோட நிறுவனத்திற்கு கொடுத்துருக்காங்களே 500 நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 500 நிறுவனத்துல வால்டன் ஒரு நிறுவனம். அப்ப உங்களை வாங்க வால்டன் சார்ந்து வால்டனோட பிசினஸ் செய்யுங்க. என்ன நிறுவனம்? ஒரு உலக அளவுல அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனத்துல உங்களை ஏஜென்டா இருக்க கூப்பிடுறோம். சும்மா வந்து பிசினஸ் செய்யுங்க. சாதாரண நிறுவனம் இல்ல. வால்டன் வந்து ஒரு $1 மில்லியன் கம்பெனி. இந்த கம்பெனியோட ஹெட் யாரு? ஃபவுண்டர் டாக்டர் இஸ்மாயில். 20 வருஷம் அனுபவம் இருக்கு. ஒரு தொழில் உலக இன்டர்நேஷனல் பிசினஸ் பில் பண்ணவர். ட்ராக் ரெக்கார்ட் நிறைய விஷயம் இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவரோட நிறைய ரெக்கார்ட்ல பெரிய ரெக்கார்ட் என்னன்னா பெரிய சாதனை என்னன்னா பெரிய சாதனை பத்தி பேசுறாங்கன்னா டாக்டர் இஸ்மாயில் நல்ல மனசு இருக்கு. பணம் இருக்கலாம் சார், ஆனா நல்ல மனசு எல்லாத்துக்கும் இருக்காது. மத்தவங்க நல்லா இருக்கணும்னு ஒரு நல்ல மனசு. இவ்வளவுதான் இந்த கப்பைக்கு இந்த நிறுவனத்துக்கு என்ன சொல்றாங்க ஹெட். நம்மளுக்கு தெரியுது ரைட்டான டீம்ல இருக்கும். நல்லவங்க கூட நம்ம சேர்ந்து பிசினஸ் செய்ய போறோம். அது மட்டும் இல்ல அவரோட நம்மளுக்கு டாப் மேனேஜ்மெண்ட் அத்தனை பேத்துக்கும் இந்த டாப் மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு அனுபவம் இருக்கு. நம்மளுக்கு பெருமையா இருக்கு. ஆமா, ஒரு நல்லவங்க நிறுவனத்துல இருக்கும். நல்ல நிறுவனம், சாதனை படிச்ச நிறுவனம், $1 மில்லியன் கம்பெனியில இருக்கும். ஸோ வால்டன் நீங்க பாருங்க எப்போ ஆரம்பிச்சோம்? 2018. ஏறக்குறைய இப்பதான் ஒரு 7வது ஆண்டு போய்கிட்டு இருக்கு. இந்தியாவில் இப்பதான் அடுத்த வருஷம் 3வது ஆண்டு போய்கிட்டு இருக்கும். இது ஆரம்பம். வால்டன் ஆரம்பிச்சது சின்னதுதான், ஸ்மால் கம்பெனி. ஒரு ரெண்ட் எடுத்து ஒரு ஆபீஸ் எடுத்து ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப சொந்த கட்டடம், 20 crore பில்டிங். இது ஆரம்பம். ஸோ அப்ப நீங்க வால்டனை பார்க்கும்போது நீங்க சின்னதா ஆரம்பிச்சாலும் வளர்ச்சி பெருசு. ஆனா இந்த மொத 5 ஆண்டு நம்ம என்ன செஞ்சோம்னா அந்த ஃபார்மேஷன் அடிப்படை சரிப்படுத்திட்டு வந்தோம். ஆனா இப்ப 2024 நம்ம நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு போறோம். இப்பதான் வளர்ச்சி. சில பேர் சார் நான் கம்பெனி 7 வருஷம் ஆச்சு, நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா கொடுத்து வச்சவங்க இப்ப இந்த 2 ஆண்டுல வால்டன் சேரவங்க கொடுத்து வச்சிருக்காங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளோட போக்கஸே இந்த அஸ்திவாரத்தை சரிப்படுத்துறது. இப்பதான் நம்ம டெவலப்மெண்ட் ஃபேஸ் வளர்ச்சிக்கு போய்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து அது இப்ப அடுத்த 5 இயர்ஸ் நீங்க இந்த கட்டத்துல இருக்குங்க. வளர்ச்சி கட்டத்துல அதிகமா வெற்றியாளர் எப்ப ஒரு நிறுவனத்துல பார்ப்போம்னா மொத 5 ஆண்டு இல்ல, அடுத்த 5 ஆண்டு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல டெவலப்பர் நிறைய வளர்ச்சி, நிறைய வெற்றி இனிமேதான் நம்ம பார்க்க போறோம் வால்டன். சோ நம்மளோட அஸ்திவாரம் இதுல பொருளாதாரத்துல அஸ்திவாரம் கடன் இல்லாத நிறுவனம், நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்மளோட ஆபீஸ் மலேசியால மட்டும் இல்ல, இந்த 10 நாட்டுல ஆபீஸ், மேன் பவர், இன்டர்நேஷனல் எக்ஸ்பேன்ஷன் வளர்ச்சி, நியூ ப்ராடக்ட், புது பொருள் வந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு இந்தியாவும் அடுத்த ஆண்டு நம்மளுக்கு கண்டிப்பா நிச்சயமா புது ப்ராடக்ட் கொண்டு வர போறோம். அதுவும் பிளாக் ஜிஞ்சர் சான்ற ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்து போறோம். நம்மளோட சிஸ்டம் நீங்க பாத்தீங்கன்னா போன 5 ஆண்டு நம்ம லீடர்ஸ் எல்லாம்
மிஸ்டர் மூர்த்தி, மேடம் வசந்த், இவங்கலாம் வந்து மிஸ்டர் கணேசன்லாம் இந்த பிசினஸ் செய்யும்போது ஆப்லாம் இல்லை. கம்பெனி என்ன செய்யுது, இந்த சிஸ்டம்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், முதலீடு போட்டு வரோம். இப்போ அதான் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாலும் இப்ப எடுத்துக்கிட்டா, இப்ப உங்களுக்கு ஃபாஸ்டா வளர்றதுக்கு இப்ப வாய்ப்பு அதிகம். ரைட் டைமிங்னு சொல்லுவாங்க. முதல்ல சொன்ன வால்டன் கடன் இல்லாத நிறுவனம். இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, வாங்க வால்டன்ல ஏஜென்ட் இருங்க, நீங்க கடன் இல்லாத வாழ்க்கை வாழலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் யாரு? வால்டன். வால்டன் ஒரு கடன் இல்லாத நிறுவனம். அந்த கடன் இல்லாத சுகமே வேற. சோ வாங்க, கடன் இல்லாத நிறுவனமோட நம்மளும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வோம். இது நம்மளோட ஆபீஸ், ஹெட் ஆபீஸ் மலேசியால. இந்த ஹெட் ஆபீஸ் வந்து $2.5 மில்லியன், ஏறக்குறைய 20 crore கேஷா வாங்கினது. ஃபுல் ஃபெசிலிட்டிஸ். மலேசியாவில் இன்னொரு 4 கட்டடம் இருக்கு நம்மளுக்கும். இதுவும் சொந்த கட்டடம். இதுவும் ஏறக்குறைய 2 மில்லியன், 4 crore இந்த 4 கட்டடம் வாங்குறது. இப்போ நம்மளுக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்பென்ஷன் 10 நாட்டிலையும் நம்மளுக்கு ஆஃபீஸ் இருக்கு. 10 நாட்டிலையும் ஆஃபீஸ் இருக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டல் ஆஃபீஸ். இது இப்பதான் நம்மளுக்கு தெரியும். வளர வளர கண்டிப்பா நம்மளுக்கு சொந்த கட்டடம் சென்னையிலையும் இருக்கும், இந்தியாவிலும் இருக்கும். ஓகே, இது நம்மள சென்னையோட ஆஃபீஸ். இப்போ நம்மளுக்கு வால்டனுக்கு 22 ஆஃபீஸ் இருக்கு சார். இதுதான் வளர்ச்சி. சென்னை இந்தியாவில் இப்போ வந்து சென்னையில் இருக்கு, ஹைதராபாத்ல இருக்கு. இது பத்தாது. இங்க பாருங்க, இந்தோனேஷியால நம்மளுக்கு 4 ஆஃபீஸ். கம்போடியால 17 மில்லியன் பீப்புளுக்கு 3 ஆஃபீஸ். தமிழ்நாட்டிலேயே 8 கோடி மக்கள் இருக்காங்க. நிச்சயமா பாருங்க, ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தமிழ்நாட்டிலே 4-5 ஆஃபீஸ் இருக்கும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு அதான் வளர்ச்சி, அதான் எதிர்காலம். அதை நோக்கிதான் போயிட்டு இருக்க போறோம். சோ ஒண்ணு மட்டும் நிச்சயமா தெரியுது நம்மளுக்கு, வால்டனை பார்க்கும்போது ஆண்டுக்கு ஆண்டு இது பெருசா வளர்ந்துட்டு வர ஒரு நிறுவனம். நம்மளுக்கு சொந்த ஃபேக்டரி, 3 ஃபேக்டரி இருக்கு நம்மளுக்கு. இது சொந்த ஃபேக்டரி. ஸோ இந்த ஃபேக்டரி அன்றாடம் ஓடிட்டு இருக்கு. அன்றாடம் ஃபேக்டரி ஓடிட்டு இருக்கு 10 நாட்டுக்கும் சப்ளை பண்றதுக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க பாருங்க, அடுத்தது இந்தியாவிலும் நம்ம ஃபேக்டரிக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. 2026ல எந்த தடை இல்லைன்னா நம்மளுக்கு இந்தியாவில் ஒரு ஃபேக்டரி இருக்கும். ஸோ இது எதுக்காக இந்தியாவில் ஒரு ஃபேக்டரி பார்த்துக்கிட்டு இருக்கோம், செயல்படுத்திட்டு இருக்கோம்? ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்தியாவுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. நான் சொன்னேன், நீங்க 2024, 2025ல வால்டன்ல மெம்பர் ஏஜென்டா இருந்தாங்கன்னா, சரியான நேரத்துல டைமிங், கரெக்டான டைமிங்ல வந்திருக்குங்க. வளர்ற டைமிங்ல. அப்ப இந்த வளர்ற டைமிங்ல நீங்க வந்தீங்கன்னா, நீங்க சேர்ந்து வளரலாம். நீங்க வாங்க, சொன்னேன் வால்டன் 5 ஸ்டாஃப் தான் ஆரம்பிச்சோம். இப்ப சென்னையில நம்ம இந்தியாவில் நம்மளுக்கு வால்டன்ல எத்தனை ஸ்டாஃப்? 5 ஸ்டாஃப் இருக்காங்க. இப்ப 6 இடையில அறிமுகப்படுத்தும். நம்மளுக்கு புதுசா 2 நாளைக்கு முன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டிங் மேனேஜர் மிஸ்டர் விஜய் ஹைதராபாத் ஆபீஸ்ல இனிமே இருப்பாரு, உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. இன்னைக்கு 183 ஸ்டாஃப் இருக்காங்க, இன்டர்நேஷனல் ஸ்டாஃப். அப்ப வால்டன் இப்ப வளர்ந்துகிட்டு வருது. இந்த 3 ஆண்டு ஆகஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வளர்ச்சி மாதம் ஒரு 50% வளர்ந்துகிட்டே வருது. இந்த 2 வருஷத்துல பார்க்காத வளர்ச்சி இந்த 3 மாசத்துல பார்த்துக்கிட்டு வரும். இது என்ன அறிகுறி என்ன காமிக்குதுன்னா, 2026ல இந்த வளர்ச்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப யாரெல்லாம் சீரியஸா இருக்காங்களோ, யாரெல்லாம் 100% கமிட்மெண்ட் கொடுக்குறாங்களோ, உங்க வளர்ச்சி நீங்க பார்க்கலாம். வால்டன் இந்தியா வளர்றது நீங்களும் சேர்ந்து வளருவாங்க. ஏன்னா
இந்த 2026ல இந்த வால்டன் ஓடுற வேகத்துக்கு, இந்த வளர்ச்சிக்கு தடையே இல்லை. ஸோ யாரெல்லாம் இப்ப சீரியஸா இருக்குங்களோ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள். ஸோ இந்த இந்தியா 2 வருஷம் இது ஆரம்பம். இப்பதான் சூடு பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு. அப்ப நம்மளுக்கு தெரியுது இத பொருத்தமான நிறுவனம் யாரெல்லாம் ஏஜென்டா இருக்கலாம். வால்டன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிசினஸ். யார் வேணாலும் பிசினஸ் செய்யலாம். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, 18 வயசுக்கு மேல இருந்தாலே நீங்க வால்டன்ல பிசினஸ் ஓனரா இருக்கலாம். வால்டன்ல என்ன செய்யணும்னா நம்மளுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படின்னா, நீங்க பாருங்க, சில பேர் யோசிக்கலாம், சார் அவங்க ஆரம்ப 2 வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அவங்க ஆரம்பிக்கும் போது தூக்கி விட யாரும் இல்ல. ஆனா நீங்க இப்ப ஜாயின் பண்ணும்போது, நீங்க இப்ப ஏஜென்ட் ஆகும்போது உங்களுக்கு தூக்கி விடுறதுக்கு உங்க லீடர்ஸ் மட்டும் இல்ல, உங்க அப்ளைன் மட்டும் இல்ல, கம்பெனியும் சேர்ந்து, நிறுவனமும் சேர்ந்து உங்களை தூக்கி விட தயாரா இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க உழைப்பு போட்டீங்கன்னா, நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம பாக்குறோம் நம்மளோட டாப் லீடர்ஸ் யாரு, மிஸ்டர் மூர்த்தி இவ்வளவு சம்பாதிக்கிறாரு. ஒரு நாளைக்கு நீங்களும் மிஸ்டர் மூர்த்தியும் சரிசமமா சம்பாதிக்க ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதனாலதான் வால்டைன்ல நம்மளுக்கு 001 இல்ல. ஏன்னா எல்லாரும் சரிசமமா சம்பாதிக்கலாம், மேக்சிமம் சம்பாதிக்கலாம். அடுத்தது வால்டைன்ல வெற்றி அடைகிறதுக்கு பெரிய படிப்புலாம் இருக்கு. டிப்ளமா இருக்கணும், சர்டிபிகேட் இருக்கணும். அது முக்கியம் இல்லை. யாரெல்லாம் உழைக்க தயாரோ, வால்டன்ல வெற்றி அடைறதுக்கு யாரெல்லாம் உழைக்க தயாரா இருக்காங்களோ அவங்க வெற்றி அடையும். நீங்க யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, உழைக்க தயாரா வெற்றி நிச்சயம். அதான் வாழ்த்து. அதான் நீங்க பாருங்க, வால்டன்ல ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளோட என்ட்ரி 7,000 ரூபாயில இருந்து 13,000 ரூபாய், இவ்வளவுதான். இந்த 7,000 ரூபாயில இருந்து 13,000 ரூபாயில வந்து நீங்க லைஃப் லாங், வாழ்க்கை முழுதும், ஆயுள் முழுதும் நீங்க ஏஜென்டா இருக்கலாம். அப்படி சொல்லுவாங்க, சார் இறந்து போனா அப்படி இதை டிரான்ஸ்பர் பண்ணலாம் குடும்பத்தினருக்கு. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க என்ட்ரி ஒரு செட் ப்ராடக்ட் எடுத்தாலே 12,960 ருபீஸ்க்கு 7 தலைமுறைக்கு நீங்க ஏஜென்டா இருக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு. ஸோ வால்டன்ல நம்ம என்ன செய்யறோம்னா, இது ஒரு புதிய நெட் காமர்ஸ்னு சொல்றோம். நெட் காமர்ஸ் வந்து நெட்வொர்க்கிங்கும் இ காமர்ஸ் கலந்து, இந்த நெட்வொர்க்கிங் பெரிய ஜாயம், இ காமர்ஸ் அதோட பெரிய ஜாயம். இது ரெண்டும் இணைச்சு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் இப்ப உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இது எதிர்காலத்துக்கு உள்ள பிளாட்ஃபார்ம். யாரெல்லாம் எதிர்காலத்துக்கு வெற்றி அடையணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இது ரைட்டான பிளாட்ஃபார்ம், சரியான பிளாட்ஃபார்ம். ஸோ இதுல கூடி சீக்கிரம் பாருங்க, நீங்க உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங், யாரெல்லாம் போன் வச்சிருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் டாட்டா இருக்கோ, நீங்க எந்த மூலையில இந்தியாவில் இருந்தாலும் ஆன்லைன் உங்களுக்கு நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது வீட்டுக்கு வந்து ப்ராடக்ட் சேரும். டெலிவரி சிஸ்டம் இருக்கு. உங்களோட நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு பணம் அன்றாடம் தேவைப்படுது. அதனால வால்டன்ல உங்க கமிஷன் அன்றாடம் கணக்கு பண்றாங்க. சில பேர் சொன்னாங்க, இல்ல சார் மிஸ்வலன், நிறைய நிறுவனங்கள் இருக்கு, நிறைய நிறுவனங்கள் அன்றாடம் கணக்கு பண்ணா, இங்க நீங்க அன்றாடம் வித்ட்ராவல் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு புரியுது. இன்னைக்கு புரியுது. நீங்க சிலர் சென்னையில இருக்குங்க, சிலர் மும்பைல இருக்குங்க, சிலர் மதுரையில இருக்குங்க. நம்ம இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிஸ்டம் ஆன்லைன்ல பிசினஸ் செஞ்சு பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த 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 நெட் காமர்ஸ் சிஸ்டம் இப்பதான் நம்ம சரிப்படுத்தி வளர்த்துட்டு வரோம். ஸோ இது வந்து ஒரு கோல்ட்மைன், பொக்கிஷம். எல்லாத்துக்கும் இருக்கு எதிர்காலத்துக்கு உள்ள வியாபாரம், பிசினஸ். ஸோ இ காமர்ஸ் நம்ம என்ன செய்யறோம்? இ காமர்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்ப உலகத்திலே
காமர்ஸ்ல அதிகமா வளர்ந்துட்டு வர நாடு இந்தியா. இ காமர்ஸ் இந்தியாவில் வளர்ந்துட்டே வருது. இன்னொரு 10 ஆண்டுல இது காமர்ஸ் சான்ற வியாபாரம் தான் பெரிய அளவுல இருக்கு. அதுக்காக தான் வால்டன் நெட் காமர்ஸ் நெட்வொர்க்கிங்கும் காமர்ஸ் கலந்து ஒரு புதிய திட்டங்கள், எதிர்காலத்துக்கு உள்ள திட்டங்கள்ல இந்த வால்டனை கொண்டு போயிட்டு இருக்கோம். நேரடி விற்பனை, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உலக அளவுல வளர்ந்துட்டு இருக்கு. ஏசியா பசிபிக்ல அதிகமா வளர்ந்துட்டு இருக்கு. அண்ட் இந்தியாலையும் இந்தியா ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கண்ட்ரி. ஸோ இப்போ நம்ம கையில் என்ன இருக்கு? நெட்வொர்க்கிங் இருக்கு, காமர்ஸ் இருக்கு. ஸோ இது யாருக்கிட்டையும் இல்லாதது. நீங்க சொல்லியிருந்த இந்த காமர்ஸ்ல நீங்க போன்லே நீங்க பிசினஸ் செய்யலாம் எங்க இருந்தாலும். இந்த 10 நாட்டுல எங்கேயும் நீங்க சைன் அப் பண்ணலாம். அப்ப நம்ம நிறுவனத்தை பார்க்கிறோம். ஆஹா, இந்த வால்டன் நெட் காமர்ஸ் வந்து ஒரு புதிய திட்டங்கள், புதிய பிசினஸ், நம்மளுக்கு பொருத்தமான பிசினஸ். கம்பெனி சரியா இருக்கு, அஸ்திவாரம் சரியா இருக்கு. அடுத்தது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ஒரு தீர்வு என்ன? ரைட் ப்ராடக்ட். நம்மளுக்கு என்ன இருக்கு? VR4 பிளாக் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ரிக். நம்மளோட ப்ராடக்ட் ஐடென்டிட்டி உலக அளவுல மார்க்கெட் லீடர் பிளாக் ஜிஞ்சர்ல வால்டன் தான். வால்டனா இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, இங்கேயும் இல்ல, எந்த நாட்டிலும் இல்ல, பிளாக் ஜிஞ்சர் அதிகமா விற்பனை செய்யற ஒரே நிறுவனம் உலகத்திலே வால்டன் மட்டும்தான். அந்த அளவுக்கு நம்மளோட நம்மளோட ப்ராடக்ட் நீங்க பாருங்க, யூனிக், அன்றாடம் பயன்படுத்துற ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா இஃபெக்டிவ் வேலை செய்த எல்லாரும் மிடில் கிளாஸ்க்கு கீழே வாங்குறதுக்கு அஃபோர்டபிள் டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு. நீங்க பாருங்க, நம்ம இப்பதான் ஜஸ்ட் டச் த சர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இந்த பொருள் உலக அளவுல கொண்டு போலாம். யார் வேணாலும் தான் AAAன்னு சொல்லுவேன். எனிபடி, எனிவே, எனி டைம். யார் வேணாலும், எங்க வேணாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த பிளாக் ஜிஞ்சர் பயன்படுத்திட்டு வரலாம். பிராண்ட் மார்க்கெட் லீகல் பிளாக் ஜிஞ்சர் நம்மளோட டெக்னாலஜி உலகத்துல யாருக்கிட்டையும் இல்லாத. இது வந்து பிளாக் ஜிஞ்சர் பவுடர் இல்ல, பிளாக் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட். நம்ம உலகத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் டெக்னாலஜி இருக்கும். அது எடுத்து அதனாலதான் இந்த பயோ ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் வந்து 2 மடங்கு வேலை செய்யுது, ஃபாஸ்டா வேலை செய்யுது. சில பேருக்கு 2 நாள்ல 2 மணி நேரத்துல ரிசல்ட் பார்க்கறவங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் வேலை செய்யுது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் மட்டும் சொல்லல, வால்டன் மட்டும் சொல்லல, உலக அளவுல ஆய்வாளர், சயின்டிஸ்ட், ரிசர்ச் சொல்றாங்க பிளாக் ஜிஞ்சர் வேலை செய்யுது, ஆரோக்கியத்துக்கு நல்லது. 1976 இருந்து 2020 இருக்கும் 204 ஆய்வுகள். இது யாரு? டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட் சொல்றாங்க பிளாக் ஜிஞ்சர் ஆரோக்கியத்துக்கு சரியான பொருள். எதுக்கெல்லாம்? ஆன்டி கேன்சர், ஆன்டி ஒபேசிட்டி, அடாப்டோஜெனிக் ஆக்டிவிட்டி, ஹார்ட் ப்ராப்ளம்க்கு ஹீலிங். ஸோ இது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வழியா ரிசர்ச் மூலமா இருக்குன்னு சொல்றாங்க. தாய்லாந்துல பிளாக் ஜிஞ்சர் 1000 வருஷத்துக்கு பயன்படுத்திட்டு வராங்க. என்னத்துக்கு? அலர்ஜி, ஆஸ்மா, சுகர், அல்சர், டயபிட்டிஸ், இந்த அளவுக்கு பயன்படுத்திட்டு வராங்க தாய்லாந்துல. இது நேத்து இன்னைக்கு வந்த பொருள் இல்ல, 1000 வருஷம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஜப்பான்ல என்ன சொல்றாங்க, இந்த அப்டாமன்ல விசரல் ஃபேட் குறைக்கிறதுக்கு நிறைய ஆய்வு. முட்டி வலி, எலும்பு வலி, இடுப்பு வலி, நிறைய. இப்ப இளைஞர்களுக்கெல்லாம் வலி வந்துட்டு இருக்கு நிறைய. என்ன சொல்றாங்க, ஆன்டி ஒபேசிட்டி, வெயிட் போடாம இருக்கிறதுக்கு பிளாக் ஜிஞ்சர் உதவி செய்யும். சொன்னேன், அன்றாடம் எத்தனையோ பேர் ஹார்ட் ப்ராப்ளம் இறந்துட்டு வராங்க. ஹார்ட்டை சரிப்படுத்துறதுக்கு வாஸ்குலர் ஃபங்க்ஷன்ஸ், ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி. இது யாரு? ஹிண்டாவி. யாரு? என்ன இதுல எவிடன்ஸ் பேஸ்ட் காம்ப்ளிமெண்டரி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன். பிளாக் ஜிஞ்சர் ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி, கேன்சர் வராம இருக்கிறதுக்கு உதவி செய்யும்.
இது அமெரிக்கால ஒரு மேகசின்ல எழுதுறாங்க. ஆண்களுக்கு, ஆண்மை இல்லாதவங்களுக்கு பிளாக் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட் இம்ப்ரூவ் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். அமெரிக்கால பிளாக் ஜிஞ்சரை பத்தி பேசுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இது மலேசியால இப்ப ஜூலைல எழுதப்பட்டது. ஒரு முக்கியமான பேப்பர்ல என்ன சொல்றாங்க, பிளாக் ஜிஞ்சர் டு காம்பேட் கேன்சர். கேன்சரை காம்பேட் பண்ணோம்னா உங்க தலைவலி, முட்டி வலி, இதுதான் சர்வசாதாரணம். அப்ப இந்த ஆண்டு தாய்லாந்துல என்ன சொல்லணும், தாய்லாந்துல நிறைய மூலிகை. அதுல ஹெர்ப்ஸ் ஆஃப் தி இயர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெர்ப்ஸ் இன் தாய்லாந்து எதுனா பிளாக் ஜிஞ்சர். ஸோ நம்மளுக்கு இது நான் பிளாக் ஜிஞ்சர்னு கூட சொல்ல மாட்டேன், நம்ம பிளாக் கோல்ட்னு சொல்லுவோம். கரும் நேரில் உள்ள தங்கம் இது. ஏன்னா அந்த அளவுக்கு இது வேலை செய்யும். அப்ப இந்த இந்த ஒரு பொருள் வால்டன்ல இருக்கிற VR4 எக்ஸ்ட்ராக்ட். இந்த VR4 ஒன் ஃபார் ஆல், இது உடலை சரிப்படுத்தும், உடல் நோயை சரிப்படுத்தும். நிறைய விஷயங்கள் இருக்கு. சொன்ன இது யாரானாலும் சரி, AAA, எனிபடி எனிவே எனி டைம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆரோக்கியமா இருக்கணுமா, இது பயன்படுத்த, நோய் இருக்கா, இது பயன்படுத்தலாம். இது எல்லாத்துக்கும் சொன்னல, 10 பொருத்தத்துல 10 பொருத்தமும் இருக்கு. எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு பொருள் பிளாக் ஜிஞ்சர். இது சுகருக்கு மலேசியால இந்த VR4, நம்மளோட வால்டன் VR4 எடுத்து ஆய்வு செஞ்ச ஒரு ரிசர்ச் பேப்பர். ஒரு டாக்டர் இந்த ரிசர்ச் என்ன செய்யறாங்கன்னா, சுகர் பேஷண்ட்டுக்கு இதை கொடுக்குறாங்க. சுகர் இறங்குது, இத பப்ளிஷ் பண்றாங்க. எங்க பப்ளிஷ் பண்றாங்க? தாய்லாந்துலயும் போலண்ட்லயும் பப்ளிஷ் பண்றாங்க. என்னன்னு பப்ளிஷ் பண்றாங்க? இந்த வால்டன்ல இருக்கிற VR4 சுகர் பேஷண்ட்டுக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யும். ஸோ இந்த VR4 நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம சொந்த ஃபேக்டரியில தயார்படுத்திட்டு, ஏன்னா அந்த தரம், முன்ன தரம் எப்படி இருந்துச்சோ இப்ப எப்படி இருக்கோ, எதிர்காலத்திலும் அதே தரம். ஸோ இது VR4. நீங்க கண்டிப்பா உங்களோட டயட், உங்களோட உணவுல இது இருக்கணும். நோயில் டு லீவ் அ ஹெல்த்தி லைஃப். அடுத்தது பார்ப்போம்னா பிளான் வெற்றி அடையுது. ஒருத்தங்களுக்கு இது சிறந்த பிளான் இல்லை, பொருத்தமான பிளான். மெம்பர்ஷிப் இல்லை, ஃபீ இல்லை. உங்களை யாருமே வற்புறுத்தி பொருள் வாங்க சொல்றது இல்லை. வால்டனோட அழகே பாருங்க. என்னன்னா, நம்மளுக்கு மந்த்லி மெயின்டெனன்ஸ் இல்ல, ஆனா எல்லாரும் வற்புறுத்தி வாங்குறது இல்ல, இஷ்டப்பட்டு வாங்குறாங்க. யாரெல்லாம் ஐடி போறாங்களோ என்னது இஷ்டப்பட்டு, எனக்கு இந்த பொருள் தேவை, என் குடும்பத்துக்கு தேவை, என் பெற்றோர்களுக்கு தேவை, என் பிள்ளைங்களுக்கு தேவை, தேவைனால வாங்குறாங்க, வற்புறுத்தினால வாங்குறது இல்ல. நோ பிரேக் அவே, ஹிடன் எஜெண்டா. நீங்க பிளான்ல என்ன பாக்குறவங்களோ பாக்குறது தான் எல்லாமே கிடைக்குது. ஒன் வேர்ல்ட் ஒன் சிஸ்டம், இன்டர்நேஷனல் மெம்பர்ஷிப் இல்ல. ஸோ நிறைய விஷயங்கள். பிளான் யூனிக், சிம்பிள். பள்ளிக்கூடத்துக்கு போகாதவங்களாம் இந்த பிளான் போடலாம். சரிசமமான வாய்ப்புகள், ப்ரூவன். ஏன்னா இவ்வளவு பெரிய சிறந்த பிளான் இருந்தாலும் யாரும் சாதிக்கலன்னா பிரயோஜனம் இல்லை. அச்சீவபிள், ஃபாஸ்ட் ரிசல்ட், அதுல வர நிறைய இன்சென்டிவ் இருக்கு. இந்தியாவுக்கு லீடர் பாருங்களேன். அன்னைக்கு நீங்க யாரா எடுத்துக்கிட்டாலும் சொல்லலாம், சார் நான் கம்போடியாவுக்கு வந்தேன், இந்தோனேஷியாவுக்கு வந்தேன், மலேசியாவுக்கு வந்தேன். ஸோ இன்சென்டிவ் பிளான்ல இல்லாத இன்சென்டிவ்லாம் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது அன்லிமிட்டெட் பொட்டன்ஷியல். உங்களுக்கு 2 crore வரைக்கும் சேமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது நம்மளோட பிளான். ஸோ இங்க வால்டன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்தது நீங்க ஏர்ன் அண்ட் சேவ் சைமல்டேனியஸ்லி. எந்த அளவுக்கு சம்பாதிக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேமிக்கலாம் நம்மளோட RP மூலியமா. நீங்க பாருங்க, நம்மளோட RP இது கேஷ் ரிவார்ட். நீங்க உழைப்பு போட போட விற்பனை செய்யறது உங்களுக்கு அன்றாடம் குரூப் சேல்ஸ் வரும்போது அதே குரூப் சேல்ஸ்ல RP கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு 50 RP இருக்கோ, நீங்க 1 lakh எடுத்துக்கலாம். 1000 RP இருந்தா 20 lakhs எடுக்கலாம். 10,000 RP இருந்தா 2 crore எடுக்கலாம். அது மட்டும் இல்ல,
நீங்க 15 ஆர்பியிலே ஒரு ஸ்மார்ட் போன் 30,000 ருபீஸ்க்கு ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கலாம். 70 ஆர்பி இருந்தா ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப். 1500 ஆர்பி இருந்தா 30 லட்சத்துக்கு ஒரு கார் இருக்கலாம். ஆனா 6000 ஆர்பி இருந்தா 1,20,00,000 உள்ள வீடு, சொந்த வீடு உங்க பேர்ல ஃப்ரீயா இருக்கலாம். ஸோ நிறைய இந்த பிளான்ல நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இது இந்தியாவில் கூட இன்னைக்கு 3 பேர் கார் எடுத்துட்டாங்க. ஜெசி ரெட்டி எடுத்தாரு, பெத்தா துளசி எடுத்தாங்க, மதப்பட்டி எடுத்தாரு இடையில. கேஷ் வேற 100 ஆர்பிக்கு 2 lakhs. ஸோ இது இது ஆரம்பம் தானே. நீங்க பாருங்க, அடுத்த ஆண்டு 2026ல கார் எடுக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, வீடு எடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்க போறாங்க. இது மலேசியால 20 லேக் எடுத்தவங்க. நீங்க பாருங்க, டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். இந்தியர்கள் இருக்காங்க, மலாய்க்கர்கள் இருக்காங்க, சீனர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, விவசாயி இருக்காங்க, நிறைய பேரு. இது பாருங்க, இவங்க மூர்த்தி சார் வந்து 2.5 வருஷத்துல அவருக்கு பேங்க் அக்கவுண்ட்ல 2.5 வருஷத்துல வருமானம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா பேங்க் அக்கவுண்ட்ல அவருக்கு ஆர்பியில 2 crore சேமிப்பு. பாருங்க, ஒரு பிசினஸ் செய்யறாரு, மாதம் மாதம் வருமானம் வந்துகிட்டு இருக்கு, அன்றாடம் வருமானம் வந்துட்டு இருக்கு. 2.5 வருஷத்துல 2 crore சேமிப்பு இருக்குன்னா வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியாத விஷயம். மேடம் ஜாய்தோ 3 வருஷம், டாக்டர் ஷரீனா 4 வருஷம். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த பிசினஸ் செஞ்சிருந்தாலும் சரி, ஒரு 2 வருஷம் 4 வருஷத்துல சேமிப்பு 2 crore இருக்குமா? இது நிறைய பேர் அவங்களுக்கு கனவு, ஆசைப்பட்ட காரு. அதாவது கார் வந்து ஃப்ரீயா, வீடு ஃப்ரீயா. எனக்கு இன்னைக்கு கேட்டவங்க நிறைய பேர் இந்த மாதிரி நெட்வொர்க் செஞ்சிருப்பாங்க. ஆனா ஃப்ரீ வீடு ஃப்ரீயா கிடைக்கிறது யோசிச்சு பார்த்து கேள்விப்பட்டிருப்பாங்களா? ஆனா வால்டன்ல மட்டும்தான் இது முடியும். ஸோ மணி 10 ஆக போகுது. 10 இங்க 11, அங்கே 9 ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம் பொட்டன்ஷியலை பத்தி பேசுவோம். அடிக்கடி நான் என்ன சொல்ல வரோம்னா, இந்தியால இது ஆரம்ப கட்டம் தான். என்னைய கேட்ட இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேதான் நீங்க வாய்ப்பு பார்க்க போறீங்க. பெரிய விஷயங்கள், பெரிய சாதனைகள். இப்ப இது ஆரம்ப காலகட்டம். 0 to hero. சொன்னல, சராசரி மனிதர்கள் பெரிய அளவுல சம்பாதிக்கிறது எங்க? வால்டன்ல. இவரு மிஸ்டர் எடிசன். அவரு 26 வருஷமா ட்ரக் ஓட்டுருவாரு. ட்ரக் ட்ரக் டிரைவர். ஆனா வால்டன்ல வந்து 2 வருஷத்துல இன்னைக்கு அவரு நினைச்சது, ஆசைப்பட்டது, கனவு காண சொந்த காரு ஃப்ரீயா மஸ்லிஸ் ஓட்டிட்டு இருக்காரு. பாருங்க, அந்த 2 வருஷத்துல அவரோட வாழ்க்கை தரம் இந்த அளவுக்கு மாற்றங்கள் வருதுன்னு. இவரு அவாங் ஈசா, இவரு ஒரு விவசாயி. பெரிய படிப்பு படிச்சது இல்ல. 67 60 வயசுக்கு மேல. ஆனா வால்டன்ல வந்து பொருள் பயன்படுத்தி அறிமுகப்படுத்துறதுனால இன்னைக்கு அவர் டாப் 30ல இருக்காரு. அவர் நினைச்சபடி அவர் இருக்கிற கிராமத்துல விவசாயி மஸ்டிஸ் பென் ஃப்ரீயா ஓட்டிட்டு இருக்காரு. விஷயங்கள் இதான் மாற்றங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். இவரு மிஸ்டர் ஃபைசா, அவர் இந்த பிசினஸ்க்கு வரும்போது அவரோட அப்பாவோட 2 வீலரை வச்சு இந்த பிசினஸ்க்கு வந்தாரு. இன்னைக்கு பாருங்க, டோட்டல் வாழ்க்கை மாறிடுச்சு. இது தஃபீக் ஹிதாயா, மிஸ்டர் மூர்த்தியோட டீம்ல இந்தோனேஷியால. அவரு இன்னைக்கு ஒரு டைமண்ட் அச்சீவர். இப்ப ரோட்டோரத்துல இந்த மருந்து மூலிகை பொருள் ஊத்திட்டு இருந்தவர் இன்னைக்கு ஒரு டாப் லீடர். வால்டன்ல இருந்து சொந்த கார் எடுத்திருக்காரு, வீடு எடுத்திருக்காரு. இவரு லின்சியா, கம்போடியால இருக்கிறவர். இவரு நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய சாதனையாளர், டாப் லீடர். ஆனா ஒரு காலத்துல சைக்கிள்ல இந்த என்ன சொல்றாங்க, ஆர்ட் ஒர்க் செஞ்சுட்டு இருப்பாரு. என்ன வேலை செஞ்சாலும், சுத்தம் பண்றது, கார்டனர், என்ன வேலையா இருந்தாலும்
ஆனா இந்த சைக்கிள்ல வந்தவர் இன்னைக்கு மெர்சிடிஸ் வேன்ல வந்துட்டு இருக்காரு. இதான் ஜீரோ டு ஹீரோ. இதான் மாற்றம். இந்த மாற்றம் தான் நம்ம இந்தியா முழுவதும் எதிர்பார்க்கிறோம். சராசரி மனித ஏஜென்ட்ஸ் வாழ்க்கை மாறணும். நீங்க இப்ப எதுவா இருந்தாலும் சரி, வால்டனுக்கு வந்தாலே நீங்க ஒரு வெற்றியாளர், ஒரு தொழிலதிபரா இருக்க முடியும். மிஸ்டர் சி வால்டன் 5-6 வருஷத்துக்கு முன்னால வால்டன்ல கால் எடுத்து வைக்கும் போது அவருக்கு நோயில இருந்தாரு. கார் இல்ல, வீடு இல்ல, உணவு சாப்பிடுறதுக்கு காசு இல்ல, சுத்தி கடன். ஆனா இன்னைக்கு வால்டன்ல 6 வருஷத்துல 3 ஃப்ரீ வீடு எடுத்திருக்காரு, 2 கார் எடுத்திருக்காரு. இன்னைக்கு வாழ்க்கையே வேற லெவல்ல இருக்கு. ஒண்ணும் இல்லாம வரவங்க அது கம்போடியால 17 மில்லியன் பீப்புள். இந்தியா தமிழ்நாட்டுல 8 crore. எந்த அளவுக்கு நம்ம மாற்றம் கொண்டு வந்திருக்கலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஸோ வால்டன்ல ஒரு சிம்பிளான மெத்தட், யார் வேணாலும் சம்பாதிக்கலாம் இது வால்டன்ல. ஸோ இப்போ இந்த 10 நாட்டுல நம்ம என்ன பார்க்கறோம்னா, அதிக பொட்டன்ஷியல் வாய்ப்பு இருக்கிற நாடு எதுனா இந்தியா. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இந்தியா பெரிய அளவுக்கு வளரும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்க பாருங்க, இன்னொரு 5 ஆண்டுல வால்டன் இந்தியால டாப் 10 கம்பெனிஸ்ல ஒரு கம்பெனியா இருக்கும். போன போன 2 வாரத்துக்கு முன்னால விஜயவாடால ஒருத்தர் கேட்டாரு, மிஸ்டர் பாலன், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இன்னொரு 5 ஆண்டுல வால்டன் டாப் 10ல இருக்கும்னு. அப்ப அவர் என்ன கேட்டாரு, இன்னொரு 5 ஆண்டுல வால்டன் டாப் 10ல வரலன்னா எப்படி சார்? நான் சொன்னேன், வால்டன் இன்னொரு 5 ஆண்டுல டாப் 10ல இல்லைன்னா என்ன அர்த்தம்னா நம்ம டாப் 5ல இருக்கும்னு அர்த்தம். அது நிச்சயம். அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். லீடர்ஸ் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கோம். பெரிய விஷயங்கள் நடக்கும் போது நல்ல முடிவெடுங்க. இப்ப இருக்குங்களா வால்டன் ஏஜென்டா? இந்த நவம்பர் டிசம்பர் நம்மளுக்கு 100% கமிட்மெண்ட் கொடுத்து நம்ம இந்த ஆண்டு போடாத உழைப்பை இப்ப போடணும். ஏன்னா 2026ல நம்ம நடக்க போறது இல்ல, நம்ம ஓட போறது இல்ல, நம்ம பறக்க போறோம். நீங்க வால்டனோட பறக்க தயாரா இருந்தா இப்ப ரெடியா இருங்க, இப்ப உழைப்பு போடுங்க. நாளை வெற்றியை பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். எல்லாம் நம்மளோட வால்டன் லீடர்ஸ் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ண லீடர்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். வாரம் வாரம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஜூம் இருக்கு. நம்மளுக்கு இதுல மட்டுமல்ல, வேற வேற மொழியில கூட நம்மளுக்கு ஜூம் இருக்கு. மிஸ்டர் நதீம் ஹிந்தியில நடத்திட்டு வராது, நம்ம லீடர்ஸ் தெலுங்குல நடத்திட்டு வராங்க. அடுத்தது நம்ம கன்னடத்துல நடத்திட்டு வர போறோம். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் வரும்போது, ஸோ இந்த நேரத்தில் எல்லாம் லீடர்ஸ்க்கும் வால்டன்ல நம்மளுக்கு ஆதரவு கொடுத்த லீடர்ஸ் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, தெலுங்கானா ஆந்திரால இருந்தாலும் சரி, ஜேசி ரெட்டி மேடம், பேத்தா, மலேசியாவில் இருக்கிற லீடர்ஸ், மிஸ்டர் மூர்த்தி, மேடம் வசந்தா, கணேசன், ராஜமோகன் சார், பஷீர், சிவராமன், சாம், குணாலன், எல்லாம் எல்லாம் ரெடியா இருக்காங்க. இப்ப டாக்டர் எல்லாம் ரெடியா இருக்கும். ஸோ நீங்களும் அவரோட கமிட்மெண்ட் கொடுங்க. நதீம் ரெடியா இருக்காரு வேற கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. நதீம் ரொம்ப வருத்தப்படுறாரு, சார் எனக்கு எல்லாம் வேலை கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த வருத்தத்தை நீங்க தான் போகணும். நதீம் சொல்றாரு,
எனக்கு உட்கார நேரம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு எனக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லி சார் நதீம் நிச்சயமா சார், நதீம் சந்தோஷமா பண்ணுங்க. நதீம் இருக்கும் போதும் என்ன பயம் நதீம், நம்மளுக்கு சொன்னது போல நம்மளோட பெஸ்ட் இயர்ஸ் வரும், பெஸ்ட் டைம் வரும்போது 2026 will be our best year. ஸோ நிச்சயமா சேர்ந்து ஒன்றா இருந்து ஒத்துமையா வெற்றி அடைவோம். நன்றி, நிச்சயம். வணக்கம். வெற்றி நிச்சயம் சார். ஓகே. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் நதீம், இந்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் மதுரையில இருப்பேன். நதீம் கான், அடுத்த சண்டே 30ஆம் தேதியா ஆமா சார். மதுரையில மீட்டிங் இருக்கு. ஆமா சார். யாரெல்லாம் டிக்கெட் எடுக்கலையோ நதீமை கான்டாக்ட் பண்ணுங்க, டிக்கெட் வாங்க, உங்க ப்ராஸ்பெக்ட் கொண்டு வருங்க. நம்ம ரொம்ப சிறப்பான நெட் காமர்ஸ் செமினார் செய்ய போறோம். யாருக்கெல்லாம் மதுரையில டீம் இருக்கோ, ப்ராஸ்பெக்ட் இருக்காங்களோ, கண்டிப்பா நம்மள எங்க சேரும் நதீம்? ஹோட்டல் சபரிஸ். சௌரி, டிக்கெட் வேணும்னா நதீமை கால் பண்ணுங்க. கண்டிப்பா நதீம் டிக்கெட்க்கு ஏற்பாடு பண்ணுவாரு. மீண்டும் நிச்சயமா சந்திக்கும் சார். வரை நன்றி, வணக்கம், பாய் பாய். நன்றி, வணக்கம். குட் நைட் சார். குட் நைட் ஆல். தேங்க்யூ.